இப்போ வரைக்கும் அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்றத என் மனசுக்குள்ள நான் ஆழமாக இன்னும் நம்பலை. சார்லேருந்து ஆரம்பித்து எங்களோட ரிலேஷன்ஷிப் பிரதர்ஸ் மாதிரி முடிஞ்சுது. போயிட்டு சாரை பார்க்குறேன், பாக்ஸில் இருக்கார். எனக்கு வந்து அவரை பார்த்தோன்னே எனக்கு வந்து சாரோட பேசினது எல்லாமே எனக்கு மைண்டில் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. சார் இஸ் நோ மோர். அதை என்னால் அக்செப்டும் பண்ண முடியல. சார் அப்படி என்னால் பார்க்கவும் முடியல. பெரிய டேரக்டர் ஆகணும்னு தான் ரொம்ப வருஷமாவே ட்ரீம். ஓகே, நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு படம் எடுத்திருக்கோம். இருந்தாலும் இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணுமே, என்னால் பண்ண முடியலையேன்னு அந்த வேதனை வந்து. ஸோ அவரோட அடுத்தடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு பிளான் அவர் போட்டு வச்சிருந்தாரு. அடுத்து இந்த ப்ராஜெக்டா அஜித் சார் கிட்ட கதை சொல்லுவேன். பேக்ரவுண்ட் வந்து தான் என்னோட பேக்ட்ராப்பாக இருக்கலாமோ, மேபி நான் பேக்ரவுண்ட் இல்லாமல் நார்மலாக ஒரு ஸ்கிரிப்ட் புக் எடுத்துகிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போதுனா என் லைஃபே வேறு மாதிரி ஆயிருக்குமோன்னு என்கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன். பாரதி ராஜா சாருக்கும் மனோஜ் அண்ணனுக்கும் ஆகவே ஆகாது. பாட்டில் எப்படி அவங்க 2 பேருக்குள்ள பாண்ட் எப்படி இருந்தது? அதுவுமே வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்றது மாதிரி தான் இருந்ததா? கண்டிப்பாக போய் தான். இந்த ஒரு டே எனக்கு வந்து மனோஜ் கூட மறக்க முடியாது. விச் டே? என்னோட பர்த்டே. ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணி விடிய விடிய சாரோட சாங்ஸ்லாம் போட்டு நாங்கள் டான்ஸ் சார் மாதிரிலாம் டான்ஸ் ஆடிலாம் காமிப்போம், நானும் ஒரு அசிஸ்டன்ஸில். மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இதுவரையும் நம்மளோட எல்லா இன்டர்வியூலையுமே ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒரு கண்டென்ட் எடுத்து அது ரிலேட்டடாக ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ பேசியிருப்போம். ஆனால் இந்த கண்டென்ட்டை இன்றைக்கி நான் பேசுவேன் அப்படிங்கிறத கனவுல கூட நினச்சே பார்க்கல. ஆப்வியஸாக நீங்கள் எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இந்த இன்டர்வியூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மனோஜ் அண்ணனை பற்றி தான் இருக்க போகுது. நிறைய சேனலில் நம்ம பார்த்துருப்போம், மனோஜ் அண்ணா வந்து மனசில் எவ்வளோ விஷயம் வச்சுருந்தாரு, அவர் இதனால தான் கஷ்டப்பட்டார், அவர் வந்து அப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் நிறைய சேனல்ஸ் பேசியிருக்காங்க. பட் அவரோட ட்ராவல் பண்ணவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் அது உண்மையா இல்லை அவர்கிட்ட என்ன மாதிரியான ஆசைகள் இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும். இன்றைக்கி அவர் குறித்தும் அவரோட பயணம் செய்த அந்த மொமெண்ட்டு குறித்தும் பேசுகிறதுக்கு அவரோட படத்தில் மார்கழி திங்களில் நடித்த ஆக்டர் ஷியாம் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலாக எப்போயுமே ஒரு இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது நல்லா ஒரு வைபாக நல்லா சிரிச்சுட்டே ஆரம்பிக்கிறது என்னோட வழக்கமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அது இல்லை, அது நம்மளால் முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஆப்வியஸாக இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நான் என்ன சொல்லணும்னா, பர்சனலாக எனக்கும் அவர் ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் தான். அவரோட இறப்பு ஒரு பக்கம் தெரிஞ்சு நம்மளுக்கு எந்தளவு வழியாக இருந்ததோ, பல சேனல்களில் அவரை பற்றி நிறைய காசிப்ஸ் பேசும்போது அந்தளவு எனக்கு ஒரு பெயின் இருந்தது. ஸோ உங்கள்கிட்ட ஓப்பனாகவே அப்படியே போயிடணும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் மார்கழி திங்கள்லேருந்து தான் உங்களுக்கு அவரோட பயணம் ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல அவர் கூட. உங்களுக்கு முதல்ல அவரோட அந்த மறைவு செய்தி கேட்டதும் நீங்கள் போய் அங்கே போய் இருந்திருப்பீங்க. இனிமேல் மனோஜ் அண்ணா நோ மோர் அப்படின்றப்ப இப்போ எப்படி இருக்கும் உங்களோட மனநிலை? என்னால் இப்போ வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அதுதான் ஃபேக்ட், உண்மைதான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்றத என் மனசுக்குள்ளே நான் ஆழமாக இன்னும் நம்பலை. ஏன்னா சாரோட நான் பண்ண இத்தனை வருஷம் ட்ராவல் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக 1 இல்லை 2 இல்லை, எக்கச்சக்கமாக இருக்குது. சார்லேருந்து ஆரம்பித்து எங்களோட ரிலேஷன்ஷிப் பிரதர்ஸ் மாதிரி முடிஞ்சுது. ஸோ எங்களுக்குள்ளே வந்து சார் மறைந்தாலும் எங்களுக்குள்ளே அந்த குட் பாய்ஸ் வந்து என்றைக்குமே இல்லை. மனசால் எப்பயுமே நான் அவரை நினச்சிக்கிட்டே இருப்பேன். அது கண்டிப்பாக எப்பயுமே அவர் என்னோட ஹார்ட்டில் இருப்பார் ஃபாரெவர். முதல்ல அவரை பார்க்குறப்போ ஆக்சுவலாக இது வந்து ஒரு மார்கழி திங்களில் எல்லாம் ஹாப்பியாக இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் எப்படி உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் அப்ரோச் பண்ணாங்க, அந்த படத்துக்குள்ள முதல்ல எப்படி இருந்திருப்பீங்க, அதெல்லாம் தாண்டி மனோஜ் அண்ணா கிட்ட முத நீங்கள் எப்போ மெர்ஜானி? ஆக்சுவலி அது ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி சொல்லணும். ஏன்னா நான் வந்து கோடம்பாக்கத்தில் வந்து ஜாலியாக சுற்றி இருந்த பையன். லோயலா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். சினிமா மேலே எனக்கு ரொம்ப ஆசை. நிறையா படங்கள் பார்ப்பேன். அப்போது கரெக்டாக நான் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறேன். லோயலா காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் இயர் முடித்தோடனே சார் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சாரை நான் போய் பார்த்தேன். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. கால் வந்ததுமே எனக்கு டோட்டல் பிளாங்க் தான். ஓகே, அங்கே போய் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே நேராக போய் பார்த்தேன். சின்ன வயசில் நான் வந்து திரையில் பார்த்துட்டு இருந்த ஒரு முகம் பல வருடங்கள் கழிச்சு அவரோட சாங்ஸ் எல்லாம் ரசிச்சிருக்கோம். எல்லாருமே நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒரு பார்க்கும்போது ஒரு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, ரொம்ப ஒரு ஹாப்பனிங்கான ஒரு பர்சன். ஆக்சுவலி அவர் உள்ளே உட்காந்து ஹாய் திஸ் இஸ் மனோஜ் அப்படின்னாரு. அது அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, திஸ் இஸ் மனோஜ் அப்படின்றது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸ்டில் அது அவரோட பேசிக் குவாலிட்டி ஒரு ஹியூமன் அப்ரோச் பண்ணுறதுல. அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் லாக்லைன் மாதிரி சொல்லி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கேரக்டருக்கு நீ ஆப்டாக இருப்பேன்றது எனக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த டே நான் வந்து கேட்டேன், சார் இந்த மாதிரி எனக்கு ஆன்ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை, ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணது இல்லை, நான் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணது இல்லை, எதுவுமே இல்லை, விடுறா பார்த்துக்கலாம்.
ஜாலியா எடுக்கிறோம் படம். எல்லாமே டீம்லாம் நம்ம ஃபேமிலி மாரி தான். ம். கொண்டு போயிரலாம். உன்ன நான் தேத்திர்றேன். ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொன்ன அந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சது எங்களோட ட்ராவல். அது வந்து வெகு தூரம் போயிடுச்சு. பட் இந்த மாரி ஒரு நிலைமையில அந்த ட்ராவல் நின்னுரும்ன்ட்டு எந்த நேரத்துலயும் நான் கனவுல கூட எதிர்பார்த்தது. ஆனா, இவ்வளோ பேசுன மனோஜ் அண்ணா ஒரு கட்டத்தில என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டக்குன்னு அவர் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாரு. ஒரு ஜஸ்ட் கான்வர்சேஷன் ஒரு இன்டர்வியூல ஃப்ரெண்டான எனக்கே ரொம்ப க்ளோஸ் அப்படின்றப்போ, நீங்க ஒரு படம் ட்ராவல் பண்ணீங்க. எவ்வளோ பேசியிருப்பீங்க. எவ்வளோ விஷயங்கள் உங்ககிட்ட உடைச்சிருப்பாருன்னு இருக்குல்ல. ஸோ அது என்ன மாரியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஓப்பனா உடைச்சிருக்காரு? என்ன மாரி ட்ரீம்ஸ் இருந்தது அவருக்கு? கண்டிப்பா சார் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு தான் சார் கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். பெரிய டைரக்டர் ஆகணும்னு தான் ரொம்ப வருஷமாவே ட்ரீம். பட் அவரோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அவர் ஒரு ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் ஆனாரு அந்த டைம்ல. நெறைய ஹிட்ஸ், நெறைய சக்சஸஸ். பட் ஸ்டில் அது அவருக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஒண்ணு நெனச்சோம். நம்ம வேற ஒரு நோக்கி போயிட்டு இருக்கோம். அதோட ரெக்ரெட் வந்து அவர் எப்பயுமே பட்டுட்டே இருப்பாரு. ஷூட்டிங் ஓகே நம்ம இத்தன வருஷம் கழிச்சு ஒரு படம் எடுத்திருக்கோம். எஸ் நம்மளோட ட்ரீம். இருந்தாலும் இத நான் முன்னாடியே பண்ணியிருக்கணுமே! எனக்கு முன்னாடியே இந்த வாய்ப்பு வரலையே! என்னால பண்ண முடியலையேன்னு அந்த வேதனை வந்து அவர்கிட்ட இருந்து நான் நெறையா பார்த்தேன். அது தொடர்ந்து நெறைய ஷேர் பண்ணியிருக்காரு. புரொடியூசர்ஸ் கிட்ட கதை சொன்னதா இருக்கட்டும், அந்த மாரி இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப கசப்பான சம்பவங்கள என்கிட்ட நெறையா பகிர்ந்திருக்காரு கண்டிப்பா. இப்போ அந்த மார்கழி திங்கள் அந்த ஷூட் ஸ்பாட்லயே நெறைய மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்குள்ள. எந்த இடத்துல அவர் உங்கள வந்து திட்டி அவர் திட்டினாலே பொதுவா எத்தன சாரி கேட்பாருங்கிறது பேசிக்கா தெரியும். அது மாரிலாம் உங்ககிட்ட நடந்திருக்காரா? கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து களிமண்ணு மாரி போனேன் அவர்கிட்ட. அதான் அவரு சொன்னீங்க. தான் ஒரு ஒரு நாளா என்ன செதுக்குனாரு. ஸோ கண்டிப்பா அத நான் வந்து எவ்வளோ தான் திட்டுனாலும், அடிச்சாலும் அத நான் ஒரு அண்ணனா அவரு பண்றாருன்றத மாரி தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ம். கண்டிப்பா எனக்கு அவரு ஒரு ஒரு ஷாட்டும், ஒரு ஒரு சீனும், ஒரு ஒரு விஷயமும் எனக்கு வந்து இன்ச் பை இன்ச் என்ன செதுக்குனாரு. இன்ச் பை இன்ச் சொல்லிக் குடுத்தாரு. ஸோ அவரு வந்து என்ன பேசினாலும், என்ன திட்டினாலும் அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அத நான் எடுத்துக்குவேன். கண்டிப்பா அவருனால தான் இந்த எனக்கு பாத் கிரியேட்டே இருக்கு. இன்னைக்கு நான் பண்ற மூவிஸ் அடுத்தடுத்து பண்றேன்னா, அது சார் கிரியேட் பண்ண பாத் மட்டும் தான். ம். அவர் தான் என்ன அறிமுகப்படுத்தினாரு. அவர் தான் என்ன இந்த சினிமாக்கே என்ன அறிமுகப்படுத்தினதே சார் தான். ஸோ கண்டிப்பா அந்த உரிமை தான் அவருக்கு. ஏன்னா 2வது நாள்லேருந்தே என்கிட்ட வந்து ஒரு தம்பி மாரி பழக ஆரம்பிச்சுட்டாரு. "டேய் ஷாம் வாடா" அந்த மாரி பேச ஆரம்பிச்சாரு. 2ண்ட் டேவே. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஓகே நம்ம நெனச்சிருப்போம் டைரக்டர்னா இப்படி இருப்பாங்க. ஏன்னா பெரிய ஒரு ஜாம்பவானோட சன் அவரு. ஸோ அந்த மாரி விஷயத்த ஆனா அத விரும்பாத ஒரு ஆ நபரு. கண்டிப்பா. அந்த ஒரு பெரிய பேக்கிரவுண்டையோ, பெரிய அந்த ஸ்டார்டம்ம வந்து விரும்பாத ஒரு மனுஷன் தான். அது வந்து 1000த்துல ஒருத்தருக்கு தான் அந்த மாரி மனசு இருக்கும். அது சார் ஒருத்தர். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம உடைப்போம் பிரதர். ஏன்னா நெறைய சேனல்ஸ்ல அவர் இறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, ஏதேதோ பேசுறாங்க. அவர் அப்படி, இப்படி ரொம்ப ஆட்டிட்யூட் பிடிச்சவர். ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தாரு. ஷூட் ஸ்பாட்லயே ரொம்ப ஒரு மாரி ரகடா நடந்துப்பார் அப்படின்னு நெறைய பேர்லாம் நேத்து பேசினாங்க. பக்கத்துல இருந்து பார்த்த மாரியே பேசினாங்க. சரி ஓகே. மார்கழி திங்கள் நடக்கும்போது நான் பக்கத்துல இல்ல, கூட இல்ல. நீங்க அங்கலாம் ஒர்க் பண்ணீங்கல்ல. உண்மையிலே அவர் ரகடாவா நடந்துப்பாரு? எனக்கு அது கேட்கும்போது சிரிப்பு வருது. ஏன்னா, அ எல்லாருக்குமே தெரியும் செட்ல. சார் வந்து ஒரு குழந்தை மாரி தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டா இருந்தா கூட, பர்சனலா ஷேர் பண்ணிக்க வேண்டியது சார் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ம். சார் எனக்கு இந்த விஷயத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பெர்சனல் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்றது. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு எல்லார் கூடயும் ஓப்பனா இருந்தவரு, எப்படி அந்த மாரி பிஹேவியர் குடுக்க முடியும்? கண்டிப்பா இல்ல இல்லையா? எல்லார் கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ஹேப்பனிங்கா, ஜாலியா அந்த ஒரு 30 டேஸ் ஆஃப் ஷூட் ஏன்டா முடிஞ்சிருந்துற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ம். இது அப்படியே ஆ. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாதா? எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாதா? சாரோட இன்னும் டிராவல் பண்ணக்கூடாதா? ஏன்னா நான் சாரோட ஷேர் பண்ணாத விஷயங்களே இல்ல. அவரோட நாங்க விடிய விடிய மூவிஸ் பார்க்கிறதா இருக்கட்டும், அவருக்கு புடிச்ச ஃபுட் நாங்க ஆர்டர் பண்ணி நாங்க 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அவருக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் மைண்ட்ல இருந்ததெல்லாம் என்கிட்ட சொன்னதா இருக்கட்டும். இந்த மாரி விஷயம் எல்லாம் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா பகிர்ந்துக்குவாரு. இதுல வந்து ஒரு ரக்கடா இருக்கிறதோ, ரொம்ப ஒரு ஹார்ஷா பிஹேவ் பண்றதோ, ம். இதுவரைக்கும் நான் கேள்வியும் பட்டதில்ல. என் கண்ணால நான் பார்த்ததும் கிடையாது. ஆனா, நீங்க இந்த படத்துல கமிட் ஆனதுக்கப்புறமா நெறைய பேர்ட்ட கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா அந்த படம் வந்ததுக்கப்புறமும் நெறைய இன்டர்வியூஸ்ல ஒரு காசிப்ஸ் வந்திருக்கும்ல. பாரதி ராஜா சாருக்கும், மனோஜ் அண்ணனுக்கும் ஆகவே ஆகாது. சொல்லப்போனா இதனால தான் அவர் கஷ்டப்படுறாருங்கிற மாரியான காசிப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸ்பாட்ல எப்படி அவங்க 2 பேருக்குள்ள பாண்ட் எப்படி இருந்தது? அதுவுமே வந்து இவங்க சொல்றதெல்லாம் பொய்யின்றது மாரி தான் இருந்ததா? கண்டிப்பா பொய் தான். ஏன்னா, பாரதிராஜா சார் வந்து ஷூட் அப்ப இருக்கும்போது, அந்த ஃபாதர், சன் டூயோ அந்த காம்போ பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ம். பொறாமையா இருக்கும் ஆக்சுவலி. ஒரு இவ்ளோ பெரிய இயக்குனர் இமயம். அவர் பையன் அவர வந்து இயக்குறாரு. அத அவர் ரசிச்சுக்கிட்டே பண்றதா இருக்கட்டும்.
அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துல அவங்க 2 பேர் விளையாடுறதா இருக்கட்டும், ரொம்ப எதார்த்தமா, ரொம்ப அழகா இருக்கும். அவங்களோட அன்பு பகிர்ந்து கொள்றது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து கண்டிப்பா பொய் தான். அப்படி நான் என்னைக்கும் பார்த்ததும் இல்ல. அத ஃபீல் பண்ணதும் இல்ல. ம். அவர் வந்தாலே அந்த அப்பா, பையன்ற அந்த ஒரு ஆரா வந்து ஹோல் செட்டே கட்டி போட்டுரும். அது கண் அங்க தான் போகும் நம்மளுக்கு. அவங்க 2 பேர் பேசிக்கும்போது. அவ்ளோ அழகா இருக்கும் அவங்களோட அன்பு ஷேர். உங்ககிட்ட சொன்ன அதே கதைய தான் படம் எடுத்தாரா ப்ரோ? ஏன்னா அத வச்சுமே இங்க ஒரு காசிப் வந்தது. என்ன அப்புட்ன்னா, மனோஜ் வந்து சுசீந்திரன்ற ஒரு கதைய டேக் ஆஃப் பண்ண போனாரு. பட் ராஜா சார், பாரதி ராஜா சார் உள்ள வந்துட்டு அந்த கதைய மாத்துனதாலாம் இங்க ஒரு விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ உங்ககிட்ட சொன்ன கதை தான் வந்ததா? உள்ள பாரதி ராஜா சார் அது மாரி பண்ணாரா? மனோஜ் அண்ணனுக்கு அதுல எதுவும் வருத்தங்கள் இருந்ததா? எனக்கு தெரிஞ்சபடி அப்படி எதுவும் கிடையாது. ம். என்கிட்ட என்ன சொன்னாரோ, சீன் பை சீன், ஷாட் பை ஷாட் அதுதான் நான் விஷுவலா பார்த்தேன். என்கிட்ட மொத நாள் பிரிக்ல, ஆஃபீஸ்ல என்கிட்ட என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணாரோ, டே பை டே எனக்கு ஒரு ஒரு சீன் என்னென்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணாரோ, அத நான் விஷுவலா பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த மாரி ஒரு இடத்துல கூட ஃபீல் ஆகல. பட் ம். அது ரூமர்ஸ் வில் ஸ்டில் பி ரூமர்ஸ். எஸ். அதுதான் மித் வில் ஆல்வேஸ் பி மித்ன்ற மாரி ம். ரூமர்ஸாவே தான் இருக்கும். ஸோ அதுல எனக்கு எந்த ஒப்பீனியனும் இல்ல. டு பி அவரோட ஹானஸ்ட். முதல் படத்துலயும் சரி, கடைசி படத்துலயும் சரி 2லயுமே நீங்க தான் ஹீரோ. ஏன்னா அவர் எடுத்த முதலும் கடைசியுமான படம் மார்கழி திங்கள். அதுல நீங்க தான் ஹீரோன்றது பெருமையா இருக்கா? இல்ல சோகமா இருக்கா உங்களுக்கு? நீங்க இப்ப இத சொல்றது தான் நான் நேத்து யோசிச்சு லைக் என் மைண்ட்ல நேத்து ஓடிட்டு இருந்துச்சு. ம். சாரோட முதலும் கடைசி ஹீரோ நான் தான். ஏன்னா அவருக்கு அது ஒரு ட்ரீம். உங்கள வச்சு ஆமா. தான் அவர் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சாரு. இனிமேல் இந்த கண்டிப்பா, பாதைய தொடங்க போறோம்னு நெனச்சாரு. கண்டிப்பா. என்னோட சினிமா பயணத்துக்கும் புள்ளியார் சுழி போட்டது சார் தான் கண்டிப்பா. ம். ஆனா, அவரோட முதலும் கடைசி ஹீரோவா நான் இருக்கிறது வந்து என்ன அறிமுகப்படுத்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது நான் வாழ்க்கை பூரா அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஐல் பி தேர். ம். பட் கடைசி ஹீரோவா இருக்கிறதும், அவரோட அடுத்தடுத்த படங்கள் பத்தி என்கிட்ட பேசி, அது இனிமே நடக்காதுன்றபோது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. சீரியஸா ஏன்னா, எவ்ளோ ஒரு பேஷனேட்டான ஃபில்ம் மேக்கர்ன்னு எனக்கு தெரியும். ம். நான் அவரோட 24/7 டிராவல் பண்ணியிருக்கேன். அவரோட. ஒரே ரூம்ல தங்கியிருக்கோம், ஒண்ணா சாப்பிட்டுருக்கோம், ஒண்ணா எல்லா விஷயமும் ஷேர் பண்ணியிருக்காரு. பெர்சனல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேமிலி பத்தியா இருக்கட்டும். ஸோ அவரோட அடுத்தடுத்த ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு பிளான் அவர் போட்டு வச்சிருந்தாரு. அடுத்து இந்த ப்ராஜெக்ட்டா, அடுத்து இது பண்ணுவேன், அடுத்து அது பண்ணுவேன். அஜித் சார் கிட்ட கதை சொல்லுவேன். அடுத்து வந்து சிவப்பு ரோஜாக்கள் 2 பிளான் ம். பண்ணியிருந்தாரு. என்கிட்ட தான் சொன்னாரு ஃபுல் ஸ்கிரிப்ட். என்ன வச்சு பண்றேன்னு சொன்னாரு. எனக்கு அவர் சொன்னதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்ளோ பெரிய ஒரு கதை அது. உலகநாயகன் நடிச்சிருக்காரு அதுன்றபோது, ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் என்ன அந்த டைம்ல ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். சார் அடுத்து என்ன பண்ண இப்ப பிளான் போறாருன்ட்டு. இருந்தது. அடுத்தடுத்து நீங்க படம் பண்றதுக்கு பிளான் இருந்தது. கண்டிப்பா சாரோட சாரோட அடுத்த படமே சாரோட பண்ற மாரி தான் எனக்கு பிளான் இருந்தது. ம். ஸோ எனக்கு வந்து இது டோட்டலா அப்படியே ஒரு 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 லைன் வந்து ஷாட்டர் ஆயிடுச்சு. அவரோட டிராவல் வந்து கண்ல தெரிஞ்சது. பட் அது அப்படியே ஃபேட் அவுட் ஆயி ஷாட்டர் ஆயிடுச்சு. அது கண்டிப்பா ரொம்ப வருத்தம் தான். இப்போ நீங்க வேற படங்கள்லாம் கண்டிப்பா பண்ணிட்டு இருப்பீங்க. முதல் படமா மார்கழி திங்கள் தான் பண்ணீங்க. மனோஜ் அண்ணா உங்ககிட்ட வந்து குடுத்த ஏதோ ஒரு இன்புட் எங்க வேற படங்கள் நீங்க பண்றப்போ உங்களுக்கு பயன்படுதுன்னு நெனைக்கிறீங்க? டிசிப்ளின் தான் நான் சொல்லுவேன். ம். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து இப்போ டேலண்ட் தாண்டி டிசிப்ளின் தான் கண்டிப்பா கொண்டு போணுன்றது எனக்கு மனோஜ் சார் தான் சொல்லிக் குடுத்தாரு. அது நான் இப்போ வரைக்கும் எனக்கு அது யூஸ் ஆவுது. நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். ம். அண்ட் நம்ம ஸ்கிரிப்ட்ல, கேரக்டர்ல எவ்ளோ இன்வால்வ் ஆகணும், எந்த மாரி இன்வால்வ் ஆகணும்னு எனக்கு டே பை டே பிராக்டிஸ் குடுத்தது சார் தான். ஏன்னா நான் தெலுங்குல வந்து 2 ப்ராஜெக்ட் சைன் பண்ணேன்னு ஃபர்ஸ்ட்டு சாருக்கு தான் கால் பண்ணேன். சார் இந்த மாரி ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கேன். இந்த மாரி கேரக்டர், இந்த மாரி ஸ்கிரிப்ட். டேய் பண்ணிருவியாடா? நம்ம இந்த படத்துல இப்படி பண்ணோம். அதுல ம். டோட்டலா கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. அப்டின்ட்டு எனக்கு ஒரு 3 ஹவர்ஸ் பேசினாரு. எப்படி பண்ணணும்? நீ எந்த மாரி அடாப்டேஷன்ஸ் எடுத்துக்கணும்? எந்த மூவி பார்க்கணும்? எந்த கேரக்டர்ஸ் அடாப்டேஷன்ஸ் எடுத்துக்கணுன்ட்டு ஒரு மென்டார் மாரி கைட் பண்ணாரு. சீரியஸா அது ஒரு பிளெஸ்ஸிங் தான் ம். கண்டிப்பா. ஏன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் தானே நமக்கு அடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றப்போ கூட, இவரோட நினைவுகள் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அ இப்போ நம்ம பார்த்துருப்போம் பொதுவாவே அது எல்லா இடங்கள்லயும் இருக்குது தான். சினிமால இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் மறைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவரோட புகழ இங்க பேசுவாங்க. இன்னைக்கு அவர பேசுற எல்லா மீடியாக்களும் ஒரு காலத்தில பேசாம இருந்தது. அத யோசிச்சிருக்கீங்களா நீங்க? இப்ப எல்லாரும் பேசுறீங்களேடா, ஏன் அப்ப பேசல அப்படின்னு? கண்டிப்பா நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா, அவரு அந்த டைம்லயே பெரிய ஒரு புகழ் குடுத்தவர் தான். அது ஆமா. எல்லாருமே பார்த்துருக்கோம் நம்ம கண்டிப்பா. பட் அ அது புகழ் குடுத்த அவரோட டேலண்ட்ட ரெகக்னைஸ் பண்ணாம, கொண்டாடாம மறந்துட்டாங்களோ! ம். அதனால தான் அவரோட டவுன்ஃபால் ஆச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீல் எப்பயுமே இருந்திருக்கும். தொடர்ந்து அதுக்கப்புறம் அவரோட அந்த ஸ்ட்ரீக் ஸ்டாப் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஆமா. அது வந்து எனக்கு இதனால தானோ நம்ம ரெகக்னைஸ் பண்ணாதனால தான் அவரோட ஸ்ட்ரீக் ஸ்டாப் ஆயிடுச்சோன்னு எனக்கு நான் அவர்ட்டயே கேட்டுருக்கேன்.
சார் எதனால வந்து நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க? எதனால வந்து இது பண்ணிட்டீங்கன்னா, அவர் சொன்னாரு, "இந்த மாரி நான் பண்றது புடிக்கலையோ, நான் மக்கள் என்னை பண்றத ஏத்துக்கல. ரெகக்னைஸ் பண்ணலையோ" அப்படின்னு அவருக்கு கேள்வி வருது பார்த்தீங்களா? அப்பனா அவர் ஃபீல் பண்ணா தான் அந்த கேள்வியே வரும். ஆமா. ஸோ அது கண்டிப்பா உண்மதான் நான் அவர் எப்பயுமே ஒரு 3, 4 விஷயத்த நம்புவாரு. மக்கள் நம்மள ஏத்துக்கணும், இண்டஸ்ட்ரி நம்மள ஏத்துக்கணும், நேரம் சரியா இருக்கணும், லக் இருக்கணும் அப்படின்னு. அத நான் சொல்ல நீங்க இதெல்லாம் வந்து யார் யோசிப்பான்னா, தோல்விக்கான காரணம் தேடுறவங்க தான் யோசிப்பாங்க. நீங்க நீங்க அடுத்தடுத்த ப்ராசஸ்ல இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர பார்க்குறப்பலாம். உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறப்போ? அவர் வந்து ஆக்சுவலி ரொம்ப இந்த நீங்க சொன்ன விஷயத்துல ரொம்பவே நம்பிக்கை ஆமா. இருக்கு. ரொம்ப பிலீவானவரு. ஆமா. ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, என்னதான் உழைப்பு போட்டாலும், என்னதான் நம்ம பண்ணாலும், நம்ம பண்றது புடிக்கிற மாரி பண்ணணும். அப்பதான் நம்மனால ஸ்டாண்டர்டா இருக்க முடியும். ம். அது நான் பண்றேனா? இல்லையான்ற கேள்வியிலேயே என்னோட பயணம், என்னோட ஹீரோவா ஒரு பயணம் முடிஞ்சிருச்சுன்ற மாரி தான் என்கிட்ட இந்த ஸ்பெசிஃபிக் லைன சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. அழுதுருக்காரா ப்ரோ உங்ககிட்ட? ஆ இல்லன்னா ரொம்ப மனசு உடைஞ்சு பேசியிருக்காரா? நெறைய தடவ ம். அவரோட பெர்சனல் விஷயம், ஃபேமிலி பத்தி, அவருக்கு ஒரு டைம்ல லைக் சப்போர்ட் இல்லாதது, அந்த பீரியட் அத பத்தி நெறைய பிரேக் ஆயிருக்காரு. ரொம்பவே பிரேக் ஆயிருக்காரு கண்டிப்பா. ம். அது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கும். இவ்ளோ லைக் ரொம்பவே டேலண்ட் ரெகக்னைஸ் பண்ணல. லைக் அவரு சங்கர் சார் கிட்டயும் வொர்க் ஆமா. பண்ணியிருக்காரு. மணிரத்னம் சார் கிட்டயும் வொர்க் பண்ணியிருக்காரு. 2 பேருக்குமே இருக்கிற ஒரு நாட்ட இவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. ம். ஸோ இவரு வந்து ஒரு புதுசான ஒரு ரெவல்யூஷனர் கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலி. பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர், சார் வந்து ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கணும். அது டோட்டலா ஷேட்டர் ஆனது கண்டிப்பா ஒரு வருத்தம் தான். சீரியஸா. சரி ஓகே. நான் இப்ப இந்த பக்கம் இருந்து கேள்வி கேட்கிறேனே. நம்ம வந்து மனோஜ் அண்ணா பக்கமே பேசுறோம். நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே ஆப்போசிட்டாவே பேசுறேன். அவர் போய் சொன்ன நெறைய கதைகள்ல இருக்கக்கூடிய புரொடக்ஷன் கம்பெனிஸ் அவரோட படத்த வந்து சைன் பண்ணல. வேணாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோஜ் அண்ணாக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ற அளவுக்கு கேப்பபிள் இல்லையா? அது சுத்தமா பொய்ங்க. ம். சீரியஸா. அவரு லைக் எவ்வளோ பெரிய மாஸ்டர் டெக்னீஷியன்றது நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். நாட் ஒன்லி ஆஸ் எ டைரக்டர், நாட் ஒன்லி ஆஸ் எ ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஹி இஸ் எ மாஸ்டர் டெக்னீஷியன். அதுதான் உண்மை. ஷார்ட்ல அ எடிட்டிங்ல என்ன சீன் வரணுமோ, அது முன்னாடியே அவர் மைண்ட்ல பிளான் பண்ணிருவாரு. விஷுவல். மைண்ட்லயே விஷுவலா எடிட் பண்ணிருவாரு. இது இவ்ளோ தான் வரும். இந்த அடுத்த கட் ஷாட் அங்க போயிடும். ஸோ இது நம்மளுக்கு அன்வான்டட்ன்றது மைண்ட்லயே அவர் எடிட் பண்ணுவாரு. இட்ஸ் இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். அது வந்து ஒரு ஒரு டேலண்ட் தான் அது. அது இல்லாம ஒருத்தர்னால ஒரு படம் எடுத்து முடிச்சு அது ரிலீஸ்க்கு வரன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். இப்ப இருக்க இண்டஸ்ட்ரியில. ஸோ அது கண்டிப்பா ஒரு பொய் தான். நான் ஒத்துக்கவே மாட்டேன் அது. ஒரு 4 வருஷம் நல்லா துரு துரு துருன்னு இருந்திருப்பாரு உங்க கூட. அதுவும் படம் அவர் நல்லா துரு துருன்னு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆமா. பெர்சன் தான். நேத்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள ரொம்ப அடக்கமா இப்போ பட்டையெல்லாம் அடிச்சு, அந்த கண்ணாடிய போட்டு படுக்க வச்சிருந்தாங்க. அத பார்க்குறப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் எனக்கு முந்தா நேத்து ஒரு ஒரு ஸ்டுடியோல இருக்கும்போது தான் கால் வந்துச்சு. இந்த ம். மாரி அ ஏகப்பட்ட கால்ஸ் வர ஆரம்பிச்சுச்சு எனக்கு. இது ஃபேக் நியூஸா இருக்குமோன்னு தான் நான் நெனச்சு, நான் கிராஸ் செக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவங்களோட ஃபேமிலி அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் கவின் ஒருத்தரு. அப்புறமா கால் அட்டெண்ட் பண்ணி இந்த மாரி இங்க வந்துருங்க, நீலாங்கரைக்கு வந்துருங்கன்னோனே நான் எதுவுமே யோசிக்கல. எதுவும் ப்ராசஸ் பண்ணல. அங்க போய் பார்த்துக்கலான்னு தான் போயிட்டேன். போயிட்டு சார பார்க்குறேன். பாக்ஸ்ல இருக்காரு. எனக்கு வந்து அவர பார்த்தோனே எனக்கு வந்து சாரோட பேசினது எல்லாமே எனக்கு மைண்ட்ல வந்து ஓட ஆரம்பிச்சுச்சு. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு மைண்ட்ல அது ரீகேப் ஆரம்பிச்சது. ம். அங்கேயே உட்காந்துட்டேன் பிரதர் நானு. நான் அங்கேயே காலையில வரைக்கும் அங்கேயே உட்காந்துட்டேன். என்னால வேற எதுவும் யோசிக்க முடியல. ஒரு ஒரு சகாப்தம் வந்து ஒரு முடிஞ்ச மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து என்ன இப்ப ஓகே சார் இஸ் நோ மோர். அத என்னால அக்செப்டும் பண்ண முடியல. சார் அப்படி என்னால பார்க்கவும் முடியல. நான் என்ன பண்றது? ஏன்னா என்னால யாருக்கும் ஆறுதலும் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கே யாராவது கன்சோல் பண்ற மாரி நெலைமையில தான் நான் அங்க ஆமா. பிரேக் ஆயி உட்காந்துட்டுருந்தேன். ஏன்னா என் கூட இருந்தவங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் அப்பாவ கூட்டிட்டு போனேன் கூட. ஸோ நைட் ஃபுல்லா நான் சாரோட தான் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் வந்து அத லைக் பாடி அப்படின்றது நான் ரெஃபர் எங்கேயும் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் சார்ன்னு தான் ரெஃபர் பண்ணுவேன். ம். சாரோட தான் அன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அவர் ஒரு இன்டர்வியூல பேசினது ரொம்ப வைரலா இப்போ ஆயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடியே வைரல் ஆச்சு. இப்பயும் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. "நீ ஈஸியா உட்காந்துட்டு சொல்லிற. நீ பாரதி ராஜாவோட பையன் தானே" அப்படின்னு. "என் இடத்துல வந்து உட்காந்து பாரு. அப்பதான் என் வலி தெரியும்" அப்படின்னு. காசு இருக்கு, பணம் இருக்கு. படம் ஒரு பக்கம் டைரக்ட் பண்ணாரு. மாநாட்டுலேருந்து, ஈஸ்வரன்லேருந்து சாம்பியன் படங்கள் அடுத்தடுத்து குணச்சித்திர வேடம் நடிச்சிட்டு இருந்தாரு. அத ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றாரு. இத தாண்டி அவருக்கு என்ன வழி ஓடிட்டே இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சு? ஆ இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி தான் அவரோட அ அந்த ஃபில்ம் மேக்கர்ன்ற ஒரு பயணம் இவ்ளோ லேட்டா ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேல நான் இப்ப படம் எடுத்து முடிச்சுட்டேன். இதுக்கு மேல நான் பண்ணா
ஏத்துக்குவாங்களா? என்னோட படம் பார்ப்பாங்களா? ம். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சக்சஸ் குடுத்தும், நான் வந்து ஃப்ளாப்ஸும் குடுத்துருக்கேன். அதே சேம் டைம்ல. இப்ப திரும்பி நான் வந்து ரீஎன்டர் ஆயிருக்கேன். வேற ஒரு டோட்டலான கான்ட்ராஸ்ட்டான ஒரு ரோல்ல என்டர் ஆயிருக்கேன். ஆஸ் அ ஃபில்ம் மேக்கரா. நான் இது முன்னாடியே ஏன் பண்ணல? அதுதான் அவருக்கு ஒரே வருத்தம் அவருக்கு. நான் ஏன் இது முன்னாடியே பண்ணல? பர் உங்களோட தாட்ல அவரோட பேக்ரவுண்ட் தான் அவருக்கான பேக் ட்ராப்ன்றத யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அது உண்மையா? கண்டிப்பா அது அவர் வாயாலே சொல்லியிருக்காரு என்கிட்ட. இருக்கலாமோ! மேபி மேபி. என்னோட பேக்கிரவுண்ட் தான் என்னோட பேக் ட்ராப்பா இருக்கலாமோ! மேபி நான் பேக்கிரவுண்ட் இல்லாம நார்மலா ஒரு ஸ்கிரிப்ட் புக் எடுத்துட்டு ஒரு ப்ரொடியூசர்ட்ட போம்போதுனா, என் லைஃபே வேற மாரி ஆயிருக்குமோன்னு என்கிட்ட நெறைய தடவ பேசியிருக்காரு. ம். நானும் அத யோசிச்சிருக்கேன். இருக்கலாமோ! ஏன்னா சாரே அத ஃபீல் பண்ணும்போது மேபி இருக்கலாமோ! ஏன்னா லைக் அது அவரோட பேக்கிரவுண்ட் வந்து அவர் ஒரு ஒரு அடைச்ச மாரி ஆயிடுச்சுல்ல. லைக் அவரோட திறமையா இருக்கட்டும், எந்த கம்ஃபோர்ட்டான ஒரு சிறை. ம். ஆ ஆடம்பர சிறை. ஆடம்பர சிறை. கரெக்ட்டா சொன்னீங்க. ம். ஸோ அவரோட விஷயங்கள் வெளியில தெரியாம இருந்திருக்கணும்ல. அ அவர வந்து ஒரு ஒரு பாரதிராஜா சாரோட சன் அந்த ஒரு கேஜ்லயே இருந்துட்டாரு. அவரு யாரு? ஹூ இஸ் மனோஜ்? அவரோட டேலண்ட் என்ன? ஹவ் குட் ஈஸ் ஹி அட் ஃபில்ம் மேக்கிங்ன்றது தெரியாம போயிடுச்சோன்றது தான் அவர் வருத்தப்பட்டுருக்காரு முன்னாடியிலருந்து. என்னோட பார்வை இதில என்னவா இருந்ததுன்னா, என்னைக்கு மனோஜ் அப்படிங்கிற ஒரு பேருக்கு பின்னாடி மனோஜ் பாரதிராஜான்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அன்னைக்கே அவர் அந்த கேஜுக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு. இத தாண்டி இன்னொரு கேள்வி இருக்கு ப்ரோ. நெறையா நம்ம பசங்க நெறைய பேர் சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏதோ ஒரு ஹேபிட்ல அதிகமா இருப்பாங்க. அது செயினான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் இத தொடர்ந்து பண்றேன்னு கேட்டா சொல்லுவாங்க, "டேய் இது பண்ணாதடா உடம்புக்கு கெடுதல்னு" சொன்னா, நம்ம பசங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, "என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் போக தான் போறோம். அது இதனால போனா என்னடா?" அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸோ பர்சனல கருதி ஒரு சில விஷயங்கள கருதி நான் வெளில சொல்லாம இருக்கேன். இப்போ மனோஜ் அண்ணாகிட்ட இருந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். செயினா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் அவர் பண்ணாம இருந்திருக்கலாம் யோசிச்சீங்களா? ஆ லைக் நான் என்ன நெனச்சேன்னா, மேபி லைக் ஹி இஸ் டூ ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏன்னா ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்றோம். மேபி அதனால அந்த ஹேபிட் ஸ்டார்ட் ஆயிருக்குமோன்னு நான் நெனச்சேன். ம். பட் அது லைஃப் ஸ்டைலயே மாத்தி இவ்ளோ தூரம் கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்கல. பார்க்கல. அவரே தெரி சொல்லியிருக்காரா? இல்ல அத பத்தி அவரு பேச மாட்டாரு. அத அவர் ஏன்னா யோசிக்கிற நிலைமையில கூட இல்ல. அந்த நெலைமையில இல்ல. ஏன்னா முடிச்சு ரிலீஸ் பண்ணா போதுன்ற மைண்ட் செட்ல தான் நாங்க எல்லாருமே இருந்தோம். ப்ரொடியூசர்லேருந்து, நான்லேருந்து, சாரு கூட வொர்க் பண்ண எல்லாருமே. இது எப்படியாவது ரிலீஸ் ஆயிடணும்ப்பா. மனோஜ் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் படம் அந்த மைண்ட் செட்ல தானே இருந்தோம் தவிர, சார் என்ன பண்றாரு? பெர்சனலா என்ன ஹேபிட்ஸ் இருக்குன்றதுல ஃபோக்கஸ் பண்ணாம நாங்க விட்டுட்டோம். அது எங்க மேலயும் தப்பு இருக்கு. ம். ஏன்னா முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மேபி நாங்கலாம் அவர வந்து ஒரு டிஃபரண்டான லைஃப் ஸ்டைலுக்கு லீட் பண்ணியிருக்கலாம். பட் எங்க மேலயும் அந்த தப்பு இருக்கிறத கண்டிப்பா நான் இது உங்க ஒத்துக்கிறேன். ஃபேமிலி மேலயும் உங்களுக்கு இந்த ஒரு கன்சர்ன் இருக்கா ப்ரோ? உங்க ஃபேமிலி சைட்லயுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி, அவர சரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் குடுத்து காப்பாத்தியிருக்கலாமேன்ற ஒரு தாட் இருக்கா உங்களுக்கு? இல்ல அவங்க ஃபேமிலி லைக் நான் அதுக்குள்ள எனக்கு தெரியாது. ஓகே, ஓகே. வாட்டெவர் ஹேப்பன் எனக்கு சீரியஸா நோ ஐடியா. ம். கண்டிப்பா அவங்க பையன் அவங்க பெஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ம். அவங்க பையனுக்காக அவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நம்ம அது வெளியிலேருந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பட் ஸ்டில் அவங்க ஃபுல் எஃபோர்ட்ட போட்ட மாரி தான் நான் பார்த்துருக்கேன். எப்படியாவது சார காப்பாத்திடணும்னு. பட் ஸ்டில் அ கை விட்டுருச்சுன்னு தான் இயற்கை கை விட்டுருச்சுன்னு தான் நான் அத பார்க்குறேன். அவரோட மனோஜ் அண்ணாவோட பொண்ணு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. அதில பாரதி ராஜா சார் நடிச்சு அவரே வந்து போஸ்ட்லாம் போட்டிருந்தாரு. அவரோட Facebookல, WhatsAppல எல்லாத்துலயும் போட்டுட்டு இருந்தாரு. அவர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா? எனக்கு அடுத்து என் வீட்ல என்னோட டாட்டர்ஸ் யாராவது ஃபில்ம் மேக்கர் ஆக்கணும். அஸ் சூன் அஸ் பாசிபிள்ன்னு சொல்லியிருக்காரா? மனோஜ் சார் வந்து ஆக்சுவலி அவங்க டாட்டர்ஸ் பத்தி சொல்லியிருக்காரு. இந்த மாரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஷூட் ம். நடுவுல தான் அத காமிச்சாரே எனக்கு ஆமா. ஆக்சுவலி. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பட் அவருக்கே அது ஐடியா இல்ல. ஓ! ம். என் உங்களுக்கு பொண்ணால ஃபிலிம்ல ஓகே. பண்ண முடியுமா? ஓகே லைக் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கா. ஓகே லெட்ஸ் சி. லெட்ஸ் ஃபிங்கர் கிராஸ் ஹோப்ஃபுல்லா இது நடந்தா அடுத்த வாரிசும் தொடரும்லன்ற மாரி ஒரு ஹேப்பியா தான் அவரு அத வந்து அப்படியே ஆன்கோயிங்கா ஓகே என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும். நான் எதுவுமே என் டாட்டர இதுதான் பண்ணு, இதுதான் பண்ணணும்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ம். ஸோ அவங்க என்ன ஆஸ்பயர் பண்றாங்களோ அதுதான் அவங்க ஆகப்போறாங்கன்ற மாரி தான் ஒரு பிராக்டிகலான ஒரு ஃபார்வர்ட் மைண்ட் செட் தான் சாருக்கு இருந்திருக்கு எப்பயுமே. ஓகே. ஒரு இன்னைக்கு இந்த விஷயத்தையும் கேட்கணும்னு நெனைக்கிறேன். நீங்க அவர் கூட பழகுன வரைக்கும், அவர் சொன்ன வரைக்கும், மனோஜ் வந்து பார்ட்டியஸ்ட் பெர்சனா அதிக பார்ட்டிகள் அட்டெண்ட் பண்றது, பப்பு, கிளப்பு, கல்ச்சரு அந்த மாரியான ஒரு டார்க் இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா? ஏன்னா அதெல்லாம் நெறைய பேசுறாங்கல்ல. அத இங்க உடைப்போன்றேன். கண்டிப்பா கிடையாது. ஏன்னா வந்து என்னதான் சொன்னாலும் மனோஜ் சாருக்கு இந்த மாரி ஹேபிட்ஸ் இருக்குன்னு பொய்யா பரப்புனாலும், சார் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபேமிலி மேன். ம். அதுதான் உண்மை. அவரு ஃபேமிலி பத்தி பேசாத நாளே இல்ல. ஆமா. எப்ப பிரேக் கிடைச்சாலும், ஷூட்ல இருக்கும்போதே பிரேக் கிடைச்சாலும், வீட்டுக்கு போயிட்டு வருவாரு. அ எனக்கு தெரிஞ்சு யார் பண்ணுவான்னு தெரியல. ஏன்னா நாங்க திண்டுக்கல்ல இருப்போம். 2 டேஸ் பிரேக் கிடைக்கும். கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் ஷூட் வருவாரு.
அவருக்கு அந்த ஃபிசிக்கலா டயர்ட் ஆறாருன்றத யோசிக்கவே மாட்டாரு. ஹால்ஃப் அன் ஹவர் பிரேக் அடிச்சா கூட கால் வந்து மேம்க்கு தான் போகும். இல்ல அவங்க டாட்டர்ஸ்க்கு போகும் கால். ஸோ அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேல அவ்ளோ பைத்தியமா இருந்தாரு. ஃபேமிலிய தாண்டி ஒரு தனி என்ஜாய்மென்ட்ன்றது அது கிடையாது. ஃபேமிலி தான் அவருக்கு என்ஜாய்மென்ட். ஃபேமிலியோட இருந்தா தான் அவருக்கு அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் ஒரு சோ கால்ட் நீங்க சொல்றீங்கல்ல பப். அங்க கிடைக்கிற என்ஜாய்மென்ட் அவருக்கு ஃபேமிலியோட தான் கிடைக்கும். ஸோ அது கண்டிப்பா இந்த ஒரு டே எனக்கு திரும்ப வந்தா நல்லா இருக்கும். இல்லன்னா இந்த ஒரு டே எனக்கு வந்து மனோஜ் கூட மறக்க முடியாது. விச் டே? என்னோட பர்த்டே. அ மூவி ஷூட் முடிஞ்ச அதாவது லைக் அந்த ஸ்கெட்யூல் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே நாங்க ஊருக்கு கிளம்புறோம். எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு நாங்க சென்னை வரோம். நெக்ஸ்ட் டே என்னோட பர்த்டே. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. டீம்லேருந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா நாங்க செலிப்ரேட் பண்ணி எனக்கு வந்து முத்தமா எனக்கு குடுத்துருந்தாரு. அதோட ஃபோட்டோஸ் நெறைய இருக்கு. விடிய விடிய சாரோட சாங்ஸ்லாம் போட்டு நாங்க சார் மாரிலாம் டான்ஸ் ஆடிலாம் காமிப்போம். நானும் அவரோட அசிஸ்டன்ட்ஸ்லாம். விடிய விடிய 100 தடவ ஓடிட்டே இருக்கும் அவரோட சாங். அவரு மாரியே டான்ஸ் ஆடுறது, அவரு மாரியே பண்ணி காமிக்கிறது. அப்புறம் சாருக்கு புடிச்ச சாங்ஸ் போட்டு வைப் பண்றது. ராஜா சாரோட சாங்ஸ வைப் பண் அது வந்து அந்த நாள் ஃபுல்லாவே ரொம்ப மறக்க முடியாத நாள் சாரோட. இப்போ 24 ஹவர்ஸும் ஸ்பெண்ட் பண்ண அந்த நாள். இப்ப எத பத்தி யோசிக்காம, எது பத்தி யோசிக்காம ஃபுல்லா அவரோட பெர்சனலா ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு நாள் என்னால மறக்கவே முடியாது. அவர் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு புடிச்ச படம் எது ப்ரோ? இல்லன்னா அ இந்த படத்த நான் ரீகிரியேட் பண்ணி நடிக்கணும்னு இனிமேல் ஆசைப்பட்டா எத நினைப்பீங்க? இல்ல ஆப்வியஸ்லி லைக் தாஜ்மஹால் தான். அது ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஆமா. ஒரு நல்ல கதை களம் அது. நல்ல சாங்ஸ். ஸோ எவ்ரிதிங் அதுல ஒரு பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருக்கு. பெர்ஃபெக்ட் ஃபில்ம். பெர்ஃபெக்ட் ஃபிலிம் அது. கண்டிப்பா சார்னாலலாம் என்னால அது சார் அது அவரு தான். அந்த சாங்ல கூட அருவாலாம் எடுத்துட்டு வர்றது, அந்த ஒரு பிரசன்ஸ் அது. அப்ப சார் கிட்ட இப்போ தெலுங்குல படம் பண்றீங்க. நீங்க அங்க போனதுக்கு அப்புறமா, நீங்க முதல் படம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டப்ப கம்பல்சரி சொல்லியிருப்பீங்க. மார்கழி கண்டிப்பா. திங்கள் தான் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு. மனோஜ் பத்தி அங்க பர்ட்டிகுலரா யாராவது கேட்டாங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்து அ அ நீங்க சொல்ற மாரி இயக்குனர் இமயத்தோட சன் அவரு அடுத்த வாரிசு. அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. அவர பத்தி கேட்க எந்த மாரி பிஹேவ் பண்ணாங்க? அவரு எப்படிப்பட்ட டெக்னீஷியன் அவரு? ஆ எந்த மாரி பேசுவாருன்னு நான் சொன்னேன், "நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரிலாம் ஒண்ணும் இல்ல. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினாரு." என் வயசுக்கு தகுந்த மாரி என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்ல. பட் அதுதான் அவர் பண்ணாரு. என் கூட டிராவல் ஆற வரைக்கும் என் ஏஜ் என்னவோ ஐ அம் 21. ஸோ அந்த ஒரு 20ஸ்ல எந்த மாரி மைண்ட் செட் இருக்குமோ, அந்த மாரி தான் என் கூட டிராவல் டிராவல் பண்ணாரு. பண்ணாரு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. லைக் இவ்ளோ பெரிய டைரக்டரோட சன் இந்த மாரி பிஹேவ் பண்றது ரொம்ப அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. இப்ப அது கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப இவ்ளோ பெரிய டைரக்டரோட பையன் இப்படி இருக்காருன்னு. ஒருவேளை அவரு எல்லாரும் சொல்ற மாரி அவர் கொஞ்சம் ஆடம்பரமா இருந்திருக்கலாமோன்னு யோசிச்சிருக்கீங்களா? கேட்டுருக்கேன். "சார் என்ன சார் நீங்க வாங்க சார் ஒரு ஃபெராரி எடுங்க சார். வாங்கி நான் எனக்காச்சும் குடுங்க சார். நானாச்சும் ஓட்டுறேன். நீங்க சும்மாச்சு" அப்படிலாம் ஏன்னா எனக்கு கார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சாருக்கும் கார்ஸ்னா அவர் ரொம்ப இவ்வளதுக்கும் பிடிக்கும். படிச்சதெல்லாம் ஃப்ளோரிடால படிச்சாரு. ஆமா, ஆமா. அந்த லைஃப் ஸ்டைலே இருக்காது. ஆமா. பட் அவரோட அட்டை நீங்களே பார்த்திருப்பீங்க. சாரோட அட்டை ரொம்ப கேஷுவலா தான் இருக்கும். ரொம்ப லைக் ரொம்ப ஃப்ளாண்ட் பண்ற மாரியான அட்டைஸ் வேர் பண்ண மாட்டாரு. ரொம்ப ஃப்ளாண்டிங்கான அவுட்ஃபிட்ஸா இருக்கட்டும். அந்த மாரி விஷயங்களே இருக்காது. ரொம்ப லைக் ஓவர் ஃபேன்சி கார்ஸ்லயே வரமாட்டாரு. உங்களுக்கு தெரியும். ஃபுல் கஃப் போட்ட ஒரு சட்டை, ஆ ஒரு வாட்ச், அவ்வளோதான். ஒரு ஒரு நார்மல் கிளாஸஸ் செப்பலு. அந்த எப்பயுமே யூசுவலா போடுற அந்த கிளாஸஸ். இதுதான் சார். அதுதான் மனோஜ் சாருக்கு ஒரு ஐடென்டிட்டி. அவரோட சிம்ப்ளிசிட்டி தான். ஏன்னா, இந்த ஒரு கேள்வி எனக்கிட்டயே இருந்தது. ஏன் அவர் இப்படி இருக்காரு? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, 1 படம், 2 படம் பண்ணிட்டு இப்படியே இருக்கவங்கலாம் பார்த்துருப்போம். இவர் ஒரு வேள அது விரும்பாத மனிதரா இருந்தாரா? இல்ல அதெல்லாம் வந்து அவருக்கு கிடைக்காத தூரத்தில இருந்தாரா அவரு? கிடைக்காத தூரம் மட்டும் கிடையாது. சார் வந்து அவரோட வார்ட்ரோப்லாம் எனக்கு காமிச்சிருக்காரு. சாரோட வாட்ச் கலெக்ஷன் என்கிட்ட காமிச்சிருக்காரு. கிளாஸ் கலெக்ஷன் காமிச்சிருக்காரு. ம். ஆனா அது கலெக்ஷனாவே தான் இருந்துச்சு. அத வந்து அவரு ஒரு வேர் பண்ணிட்டு சி அ எனக்கு இந்த வாட்ச் இருக்கோ, இல்ல நான் ஐ ஹேவ் திஸ் அவுட்ஃபிட்ன்ற மாரி அத காமிச்சுக்கிட்டு இல்ல. கலெக்ஷனாவே தான் இருந்துச்சு. பிடிக்கும். சாருக்கு ஆக்சஸரீஸ் அண்ட் எவ்ரிதிங் நெறைய காமிச்சிருக்காரு. பட் அத வேர் பண்ணி நான் பார்த்ததில்ல என்னைக்குமே. அவரோட கவலை அப்படிங்கிறது, நான் ஒரு சக்சஸ்ஃபுல் டைரக்டர் ஆவல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதே மாரி சக்சஸ்ஃபுல்லான ஆக்டராவும் மாறல அப்படின்னு. விருதுகளையும், மேடைகளையும் எதிர்பார்த்த ஒரு நபரா உங்களுக்கு தெரிஞ்சாரா அவரு? ஏன்னா, இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க. பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் த இயர், பெஸ்ட் ஆக்டர் ஆஃப் த இயர்ன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் அடுத்தடுத்து நாமினி ஆகுறப்ப, இது நம்ம இருக்க வேண்டிய இடம், நம்ம இல்லையா அந்த மாரியான விருதுகளுக்கு ஏங்கிய மனிதரா இருந்தாரா? இல்ல. கண்டிப்பா. அந்த அவார்ட்ஸ் பத்தியோ, நான் இந்த அவார்ட் வாங்கணும். இங்க போயிட்டு நான் வந்து லைக் டெல்லில போய் நேஷனல் அவார்ட் வாங்கணும். இல்ல இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போணும். அந்த மாரிலாம் மைண்ட் செட் கிடையாது. ம். படம் எடுக்கணும். அது எல்லாருக்கும் பிடிக்கணும்.
அத ரசிக்கணும், என்ன வரவேற்கணும். அந்த ஒரு ஆடியன்ஸோட பல்ஸ வச்சு அடுத்தடுத்து நான் படங்கள் குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆடியன்ஸோட ஃபேவரைட் டைரக்டரா நான் டிராவல் பண்ணணும். இது மட்டுமே தான் இருந்துச்சே தவிர, இந்த அவார்ட்ஸ் பத்தி என்கிட்ட பேசினதும் இல்ல. நாங்களும் அத பத்தி பெருசா சார் கேர் பண்ணதில்ல. நான் இந்த மாரி இங்க போய் இந்த அவார்ட் வாங்கணும், அங்க போய் அவார்ட் வாங்கணும். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அவருக்கு அவார்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ரோஹிணி தியேட்டர்ல மூவி பார்க்கும்போதே சார் வரல எங்களோட. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பதட்டமா இருந்துச்சு. கார்லயே உட்காந்துட்டாரு. நாங்க தான் நானும் கூட ஒர்க் பண்ண டீம் தான் போயிட்டு மூவிலாம் பார்த்துட்டு, ஆடியன்ஸோட உட்காந்து பார்த்துட்டு ஒரு தியேட்டரா போயிட்டு இருந்தோம் நாங்க. சார் கூட வரல எங்களோட. ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். இப்போ அவர் மறைஞ்சதுக்கப்புறமா நிறைய சேனல்ஸில் அவர் இப்போ மிஸ் பண்ணிட்டோமே மறைந்தார் மனோஜ்னு சொல்லி ஒரு பக்கம் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் யார் தெரியுமா, அவரோட இன்னொரு பக்கம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி இவ்வளோ பேசுகிறாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ண வரைக்கும் இதுதான் அவர், இது ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் கொண்டாடலை, இது மாதிரியான உங்களுக்குள்ளே இருக்க இல்லைனா சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்லுங்கள். நீங்க சொன்ன மாரி நார்மலா ஒரு மூவி நடிச்சிட்டாலே, ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிட்டாலே, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு 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 ஈகோ ஃபார்ம் ஆகும். கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க நெறைய பேர. அதெல்லாம் இல்லாத ஒருத்தரு, ஆர்ட்ட மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஒருத்தரு, ஆர்ட்ட மட்டுமே வொர்ஷிப் பண்ண ஒருத்தர் வந்து நான் பார்த்ததுல ரொம்ப கம்மி. ரொம்பவே கம்மி நான் சொல்லுவேன். அந்த மாரி ஒரு பெர்சனாலிட்டிய வந்து கொண்டாடாம போயிட்டாங்களோன்ற வருத்தம் கண்டிப்பா இருக்கு. இதுதான் மனோஜ் சார். அவர் ஒரு விஷயத்த வொர்ஷிப் பண்ணாருன்னா, அந்த விஷயத்த தாண்டி எந்த மாரி விஷயத்துலயும் டைவர்ட் ஆவாம, அவரோட க்ரூமிங்லயே அவரு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம, ஆர்ட்ன்னே அது கூடயே டிராவல் பண்ணி அதோடயே மறைந்தாரு. ஸோ இந்த ஒரு பெர்சனாலிட்டிய வொர்ஷிப் பண்ணலயும் நான் வந்து கண்டிப்பா வருத்தப்பட்டுருக்கேன். ஸோ மறைந்தும் பேசப்படணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாக இருக்குது. ம். ரொம்ப நன்றி பிரதர். இவ்வளோ கவலையான நேரத்துலையும் கஷ்டமான நேரத்துலையும் வந்து நேர்காணல் இல்ல. கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க் யூ.